வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. உத்தராகண்ட் மாநிலம் உத்தர்காஷியில் திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்பால் பெருவெள்ளம் சூழ்ந்து பல பகுதிகள் சிதைந்து போன காட்சிகள் மனதை உலுக்குகின்றன. अरे बाप रे, ये तो आर्मी वाला भी बहुत खतरनाक आ गया तेलुगु वर्ड। हरे राम हरे राम हरे। ये जो आर्मी वाले இந்த இயற்கை பேரிடர் தொடர்பாக கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. ஓவர் டு யூ பாரதிராஜா. இன்று உத்தரகாசியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் இப்போது வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல் 4 பேர் உயிர்ந்திருக்கிறார்கள், 50க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது தகவலாக இருக்கிறது. இதுல இன்னொரு வேதனைக்குரிய விஷயமாக தற்போது கிடைத்திருக்கும் தகவல் என்ன என்றால், அந்த தரோலி பகுதிக்கு மேலே அர்சில் என்ற பகுதியில் இராணுவத்தின் முகாம் ஒன்று இருந்தது. அந்த முகாமையும் நிலச்சரிவானது பாதிக்கப்பட்டு அங்கிருந்த 8 முதல் 10 இராணுவ வீரர்கள் மாயமாகி இருக்கிறார்கள் என்ற புதிய தகவல் வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். அந்த இராணுவ முகாமில் இருந்தவர்களைத்தான் இந்த மீட்பு பணிக்கு உடனடியாக அணுகுமாறு கூறியிருந்தார்கள். அவர்கள் வரும் வழியில் நிலச்சரிவை சந்தித்ததாக கூறப்படுகிறது. எனவே அவர்களின் நிலை என்ன என்பதும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. மீட்பு பணி என்பது தற்போது தொடங்கி முழு வீச்சில் நடந்து வருகிறது. அங்கு முதற்கட்டமாக அந்த மின் விளக்குகள் பொருத்தும் பணி, இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இருப்பினும் அங்கு மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த மீட்பு பணிகளில் சற்று தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 50க்கும் மேற்பட்டவர்கள், 40 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். 30 பேருக்கு மேல் காணாமல் போயிருக்கார்கள். இது மீட்பு பணிகள் ஒரு பக்கம் இருக்க, நாளையும் அங்குள்ள 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேலும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நதிக்கரையோரம் அதே போல பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதி என அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு போலீசார் மாற்றி வருகிறார்கள். மீட்பு பணி முழு வீச்சில் தற்போது முதலே தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்கள். இன்றைய பரபரப்பில் மீண்டும் இணைகிறோம். கூகுள் மேப்பை நம்பி தைரியமா கார் ஓட்டுனவர் எப்படி சிக்கியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. கூகுள் மேப்பை பார்த்து ஓடைக்குள் விழுந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கானா பகுதியில் கூகுள் மேப்பை பார்த்து செல்லம் என்பவர் கார் ஓட்டிக் கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அவர் செல்லும் சாலை குறுகலாக மாறி இருசக்கர வாகனம் மட்டுமே செல்லும் நெருக்கடியான சாலையாக மாறிய போதும் அவர் காரை ஓட்டியுள்ளார். சிறிது தூரம் சென்றவுடன் சாலை ஓரமாக இருந்த ஓடையில் கார் விழுந்துள்ளது. அங்கு நல்ல மழை பெய்து வருவதால் ஓடையில் நிரம்பிய தண்ணீரில் கார் மூழ்கியுள்ளது. துரிதமாக செயல்பட்டு பயணிகள் வெளியே வந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சிறுவன் அஜாக்கிரதையோடு செஞ்ச ஒரு செயல் எவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க. குஜராத்தில் திடீரென சைக்கிளை திருப்பிய சிறுவனால் ஆட்டோ கவிழ்ந்து பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் பத்தாம் மாவட்டத்தில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த சிறுவன் எந்த எச்சரிக்கையும் செய்யாமல் திடீரென சைக்கிளை சாலையில் திருப்பியதால் எதிரே அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதி தலைக்குப்பர கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சைக்கிளில் வந்த சிறுவனும் ஆட்டோவில் பயணம் செய்தவர்களும் மிகுந்த காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய பரபரப்பில் மீண்டும் இணைகிறோம்.
நடிகர் விஜய் தேவரகொண்டாவோட கிங்டம் திரைப்படம் இப்போ பெரும் சர்ச்சையா உருவெடுத்திருக்கு. ஈழத்தமிழர்களோட குற்றப்பின்னணி உடையவர்கள் போல சித்தரிப்பதற்கு பின்னணியில் உள்ள அரசியல் கணக்கு உண்மையா? கடந்த சில நாட்களாக ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக்பஸ்டர் 100 crore கலெக்ஷன் என்று சோஷியல் மீடியாவில் கர்ஜித்துக் கொண்டிருந்த கிங்டம் திரைப்படத்தை தற்போது தமிழகத்தில் ஆட்டம் காண வைத்திருக்கிறார்கள். தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் திரைப்படம் தமிழகத்தில் ஓடாது, ஓடக்கூடாது, ஓடவும் விடமாட்டோம் என கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியினர் போராடி வரும் நிலையில் இன்று பல திரையரங்குகளை முற்றுகையிட்டு அவர்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை அமைதியாக தொடங்கியுள்ளனர். கிங்டம் ரிலீஸ் ஆகியுள்ள திரையரங்குகளுக்கு சென்று இந்த சர்ச்சைக்குரிய திரைப்படத்தில் ஈழத் தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக காட்சிகள் அமைத்திருப்பதால் இந்த படத்தை திரையிட வேண்டாம் என அறவழியில் மனு கொடுத்துள்ளனர். அதோடு கிங்டம் திரைப்படத்தின் பதாகைகளையும் அகற்றி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். பல திரையரங்குகளில் அமைதியாக போராடினாலும் ராமேஸ்வரம் போன்ற சில இடங்களில் அதிரடி ஆக்ஷனையும் அதைத் தொடர்ந்து கைது நடவடிக்கையையும் பார்க்க முடிந்தது. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியினரின் வேண்டுகோளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தம்பிகளின் அடுத்தடுத்த போராட்டங்கள் போர்க்களமாக இருக்குமோ என்ற அச்சத்தையே தற்போது திரையரங்க உரிமையாளர்களுக்குள் விதைத்துள்ளது. கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு கிளம்ப என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை ஆழமாக டீகோட் செய்தோம். ஜெர்சி படத்தின் இயக்குனர் கௌதம் தின்னனூரி நடிகர் விஜய் தேவரகொண்டாவை வைத்து கிங்டம் படத்தை எடுத்திருக்கிறார். இந்த திரைப்படம் ஜூலை 31 திரையரங்குகளில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. கிங்டம் திரைப்படத்தின் கதைப்படி சிறு வயதிலேயே அண்ணனை பிரிந்த கதாநாயகன் பெரியவன் ஆனதும் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு மீண்டும் அண்ணனை தேடி செல்வது போல கதைக்களம் அமைத்துள்ளனர். ஆனால் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற பிறகு அண்ணனை தேடிச் சென்ற கதை அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு இனத்தின் விடுதலை யுத்தமாக மாறுகிறது. ஈழ மண்ணில் விடுதலை போர் என்றதுமே நாம் அனைவரும் விடுதலை புலிகளின் தமிழீழ விடுதலை போரை தான் தொடர்பு படுத்திக் கொள்வோம். ஆனால் இங்குதான் தமிழ் ஆடியன்ஸுக்கு இயக்குனர் கௌதம் தின்னனூரி ட்விஸ்ட் வைத்திருக்கிறார். அவருடைய ஸ்கிரீன் பிளேவின் படி ஈழத் தமிழர்கள் பஞ்சம் பிழைக்க வந்த மலையக தமிழர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதைப் போல இருட்டு அறையில் அமர்ந்து கொண்டு விறுவிறுப்பான ஆக்ஷன் ஸ்டோரியை எழுதி அனைத்து செல்லுலாய்டிலும் செதுக்கி உள்ளார். அது மட்டுமின்றி ஈழத் தமிழர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு ஆதிக்குடி தமிழர்களை கொத்தடிமைகளாக வைத்திருப்பதைப் போலவும் காட்சிகள் அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் இருக்கு. வரலாற்றை திரிச்சு இந்தியாவிலிருந்து போன மக்களை அங்கே ஒடுக்கினதாகவும் அங்கே கடத்தல் செஞ்சதாகவும் ஒரு குற்ற பின்புலம் கொண்டவங்க போல சித்தரிக்கிறதா இருக்குது. இது வரலாற்று திரிப்பு. உலகம் முழுக்க ஈழத்தமிழ் சொந்தங்கள் இன்னைக்கு நீதி கேட்டு போராட்டம். ஈழப்படுகொலை முடிஞ்சு 15 ஆண்டாக கடந்து இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கப்பெறல. 2 லட்சம் மக்களோட சாவுக்கான விடிவு கிடைக்கப்பெறல. அப்போ நீதி கோரி, ஒரு பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை கோரி, ஒரு பொது வாக்கெடுப்பு கோரி நாம் போராடி கொண்டிருக்கிற வேளையில் அந்த கோரிக்கை முழக்கத்தை பேசாமல் எங்களை ஒரு குற்றச்சமூகம் போல, ஒரு குற்ற பின்புலம் கொண்டவங்க போல ஒரு தவறாக சித்தரித்து ஒரு படம் வருது அப்படின்னா அது தேசிய இனத்துக்கு எதிரானது, தமிழ் தேசிய இனத்துக்கு எதிரானது. அந்த படத்தை தமிழ்நாட்டில் ஓட விட முடியாது, அனுமதிக்க முடியாது. அதனால் ஜனநாயக முறையில் நாங்கள் எதிர்ப்பை பதிவு பண்ணுறோம். மிகவும் சென்சிட்டிவான இஷ்யூவை கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் கற்பனை என்ற பேரிலும் கருத்து சுதந்திரம் என்ற பேரிலும் படமாக்கி உள்ளது ஈழத் தமிழ் உறவுகளை மிகவும் காயப்படுத்தி உள்ளது. இந்த விவகாரம் தமிழக அரசியல் களத்திலும் தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. சீமான் மற்றும் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் கிங்டம் திரைப்படத்தை உடனடியாக தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியினர் தமிழகம் முழுவதும் கிங்டம் திரைப்படம் ஓடக்கூடிய திரையரங்குகளுக்கு சென்று படத்தை திரையிட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்து மனு கொடுத்திருக்கிறார்கள். அதோடு திரையரங்க வளாகத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த பேனர்களையும் அகற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளனர். அது ஜனநாயக முறையில் முற்றுகையிட்டு நாங்கள் முழக்கங்கள் எழுப்பி எங்களோட கோரிக்கை நியாயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வச்சு நாங்கள் முதல்ல அந்த திரையரங்க உரிமையாளர்கள்ட்ட போய் நாங்கள் கோரிக்கை வச்சோம், மனு கொடுத்தோம். இந்த மாதிரி இந்த படம் தவறாக இருக்குது, எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த படத்தை நீங்கள் எடுங்க, திரையரங்க விட்டு எடுங்க அப்படின்னு அவங்க எடுக்க மறுக்கிற பட்சத்தில் நாங்கள் முற்றுகிட்டு போராட்டம் செஞ்சு தடுத்து நிறுத்துறோம்.
டோலிவுட் மற்றும் பாலிவுட் படைப்பாளிகள் ஈழத்தமிழர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தும் விதமாகவே காட்சிகள் அமைத்து வருவதாகவும் இதற்கு பின்னணியில் அரசியல் கணக்கும் அவார்டு ஆசையும் இருப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர். சமீபத்தில் வெளியான ஜாட் என்கிற பாலிவுட் திரைப்படத்திலும் ஈழத்தமிழரை வில்லன் கதாபாத்திரமாக காட்டி அவருக்கு முத்துவேல் கரிகாலன் என்று பெயரை வைத்திருந்தனர். ஜாட் திரைப்படத்தை தயாரித்தது ஆந்திராவைச் சேர்ந்த மைத்ரி கிரியேஷன்ஸ் என்பதும் கவனத்திற்குரியதாக மாறியுள்ளது. அதேபோல் கிங்டம் படத்தில் வரக்கூடிய முக்கியமான சைக்காட்டிக் வில்லன் கதாபாத்திரத்திற்கும் முருகன் என்று பெயர் வைத்திருப்பதிலும் உள்நோக்கம் இருப்பதாக சந்தேகித்துள்ளனர். ஏற்கனவே ஃபேமிலி மேன், த ஹண்ட் என்ற பாலிவுட்டில் வெளியான வெப்சீரிஸ்கள் கூட இலங்கை தமிழர்களை தவறாக காட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நடிகர் கமல்ஹாசன் தக் லைஃப் ப்ரமோஷனில் தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என அன்பாக சொன்னதற்கு அம்மாநிலத்தில் பெரும் எதிர்ப்பு கிளம்பி அந்த திரைப்படத்தை அங்கு திரையிட முடியாத சூழல் ஏற்பட்டது. அதே நேரம் தமிழர்களை பற்றி பிற மொழி படங்களில் தவறாக சித்தரித்து காட்டும் போது இங்குள்ள திராவிட கட்சிகள் யாரும் அதை எதிர்த்து வாய் திறப்பதில்லை என குற்றம் சாட்டும் நாம் தமிழர் கட்சியினர் அனைவரும் ஓரணியில் நின்று கிங்டம் திரைப்படத்தை வீழ்த்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் கன்னடம்ங்கிற மொழி தமிழ்லேருந்து தான் பிறந்துச்சு அப்படின்னு கமலஹாசன் ஒரு உண்மையைத்தான் சொன்னார். ஒரு உண்மையை சொன்னதுக்கு கர்நாடகாவில் அவ்வளோ எதிர்ப்பு, கண்டனம், போராட்டம், கலைபுரம். ஆனால் இங்கே வரலாற்று தெரிவு பண்ணுறாங்க. ஈழத்தமிழ் சொந்தங்களை கொச்சைப்படுத்தி தமிழ் தேசியனத்தை இழிவுபடுத்தும் வகையில் கிங்டம் படத்தில் காட்சிகள் இருக்குது. அப்போ அந்த படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டம் செய்கிறோம். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய உணர்வுக்கும் எதிரான படங்கள் தமிழ்நாட்டில் இனி ஓடாது, ஓட விட மாட்டோம்.